அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐம் சுதர்ஷன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸில் ஒரு முக்கியமான விஷயம் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நான் 3 செஷனாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பேசலாம்னா, இந்த நியூஸ் என்ன டீட்டெயிலான உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸை நாம் எப்படி பார்க்குறது, வாட் இஸ் அவர் வியூ, ஓகேங்களா, என்னோட வியூனே சொல்லலாம். இது நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னு சொல்கிறேன். அண்ட் தேர்ட் வாட் அ நீட் ஆஸ்பிரண்ட் ஷுட் டூ நவ், இப்போ இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக என்னோட கருத்துக்கள் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூ விஷ் யூ கேன் கண்டினியூ வாட்சிங் நவ் ஆன்வர்ட்ஸ். ஓகே கைஸ், ஸோ லெட் ஸ்டார்ட். என்ன பண்ண போகிறாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, இந்த நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சைடில் உங்களுக்கு ஸ்லைடில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீட் தேர்வு பாதிப்பு ஆய்வு செய்ய குழு, இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிற நியூஸ், ஓகேங்களா. ஸோ என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு பாதிப்பு ஆய்வு செய்ய குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீட் எக்ஸாம் 2017 ஆரம்பித்து நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணால் இது ஒரு என்ட்ரன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. 2017, 18, 19, 20ன்னு 4 பேட்ச் நீட் எக்ஸாம் மூலமாக தான் காலேஜ்குள்ளே அட்மிஷன்ஸ் போயிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன் 2019 நானும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 வருஷத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ் எழுதி உள்ளே போயிருக்காங்கல்ல, இந்த 4 வருஷத்தில் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இம்பேக்ட் ஆச்சு, என்ன பாதிப்புகள் நடந்தது, இந்த எக்ஸாம் வந்ததுனால இந்த காலேஜுக்குள்ளே போகிறதுல என்னென்ன பாதிப்புகள் வந்தது நம்மளோட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மேலேன்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க, ஒரு ஆய்வுக்குழு அமைச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு சென்சேஷனல் நியூஸ். ஸோ இந்த ஆய்வுக்குழு பார்த்தீங்களா, இந்த ஆய்வுக்குழு யார் ஹெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் அவர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் அவர்கள் தலைமையிலான குழுவில் கல்வியாளர்கள், சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் இடம்பெறுவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனிஸ்டும் அதுக்கு ரிலேட்டடான ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இதில் சம்மந்தப்படுவாங்க. இதில் முக்கியமான ஹைலைட்டே இந்த விஷயம்தான். நல்லா படிங்க, இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. நீட் தேர்வுக்கு மாற்றாக சேர்க்கை முறைகளை வகுக்கவும் சட்ட விதிமுறைகளை ஆராய்ந்து பரிந்துரைக்க குழு அமைக்கப்படும். 2 முக்கியமான ஹைலைட் சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, நீட்கான ஆல்டர்னேட்டிவ், நீட்க்கு பதிலாக வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் வைக்கலாம், என்ன யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாமை நல்லா பார்த்துக்கோங்க, சட்ட விதிமுறைகளை ஆராய்ந்து பரிந்துரைக்க என்னென்ன லாஸ் இருக்குது, என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தே வில் அனலைஸ், அவங்க கடைசி ஆன்சர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கிறது தான் இந்த குழுக்கான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இது நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறது ஆஸ் அ நியூஸ். ஓகே, இதுதான் இப்போதைக்கு இருக்க நிகழ்வுகள். இன்னைக்கு நடந்ததை எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளியரான ப்ரெசன்டேஷன் ஷார்ட்டாக உங்களுக்கு வச்சுட்டேன். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நான் இந்த நிகழ்வுகள் இன்னைக்கு நடந்த இந்த நியூஸ் பற்றின என்னோட அபிப்பிராயம் உங்ககிட்ட நான் சப்மிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட் நீங்கள் இப்போ என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஃபார் நவ் ஐ வில் டெல் மை அபிப்பிராயம். ஓகே, என்னோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, இந்த குரூப், இந்த டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் தே ஷுட் கண்டக்ட், ஓகே, தே ஷுட் கண்டக்ட் அனலைஸ். ஓகே, அனாலிசிஸ் அவங்க கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன அனாலிசிஸ், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிப்பாங்கன்னா, தே ஷுட் அனலைஸ். நோ, இந்த நீட் வராததுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேருந்து எவ்வளோ பேர் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லேருந்து போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை கம்பேர் பண்ணுவாங்க. இது நீட் வராததுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இந்த 3 ஸ்கூல்ஸ்லேருந்து போயிருக்காங்க, நீட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் போயிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் அனாலிசிஸ். கண்டிப்பாக இதை எல்லாருமே பண்ணுவாங்க, இது ஒரு பெரிய விஷயம். ஓகே, தென் அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ண முடியும், they have to consult with a lot of educationists, ஓகேங்களா. பிகாஸ் யார் யாரெல்லாம் இந்த துறையிலே இருக்காங்களோ அவங்க கிட்ட பேசி விசாரிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு தான் இந்த விஷயங்களை பற்றி, நீட் எக்ஸாம் பற்றின தெளிவான உணர்வு இருக்கும். 12th எக்ஸாமும் நீட் எக்ஸாம் என்னென்ன இம்பாக்ட் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட செகண்ட் ஸ்டெப் கண்டிப்பாக கேட்பாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். ஓகேங்களா, இப்போதைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், நீட் 2021 அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கிளாஸ் 12 பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ், அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 1 lakh பீப்புள் எழுதுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது ஒரு மிகப்பெரிய ஸ்டூடெண்ட்ஸோட அணிவகுப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தே காண்ட் டேக் எனி டெசிஷன் டைரக்ட்லி, அப்படியே எடுத்தோம் கவுத்தன் எப்படியும் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட், ஒரு ரொம்ப அவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. ஈஸியாக எடுத்தங்க கவுத்தன் பண்ண முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நான் சொல்ல நினச்சது. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஒரு விதிமுறைகள் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்கேஸ் தே வாண்ட் டு ஃபைண்ட் த ஆல்டர்னேட்டிவ், அதான ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இந்த கமிட்டியோட ஃபங்க்ஷனாக என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரும். நீட்டுக்கு பதிலாக என்ன ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும்னு அவங்க மேக்ஸிமம் எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்ன, எய்தர் இதுக்கு பதிலாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கொண்டு வரலாமா, இல்லை இந்த கிளாஸ் 12 பப்ளிக்கான கட் ஆஃப் வச்சே புஷ் பண்ணலாமா. இதுதான் வந்து 2 ஆல்டர்னேட்டிவ்ஸாக மேக்ஸிமம் இருக்க முடியும். ஸோ இந்த 2 ஆல்டர்னேட்டிவ்ஸில் நம்ம ஒவ்வொன்றா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட்க்கு பதிலாக கொண்டு வந்தாங்கன்னா கொண்டு வர யோசிப்பாங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் யோசிங்க. நீட்டுங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அது எடுத்துகிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்க போகுதுன்னு ஒருவேளை அந்த கமிட்டி சொன்னாங்கன்னா, அது கொண்டதுனால கொஞ்சம் பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி சொன்னாங்கன்னா, மறுபடியும் அடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கொண்டு வரதுக்கான சான்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள் வெரி லோ. பிகாஸ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் கொண்டு வரதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ 2017 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அது 15 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது, ஈஸி கிடையாது. ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப உடனே மாற்றி இந்த 15 நாளில் நீங்கள் அடுத்து வேறு எக்ஸாம் எழுதணும்லாம் சொல்ல வாய்ப்பே கிடையாது, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஸோ கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆல்டர்னேட்டிவ் டு நீட். ஓகேங்களா. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 பப்ளிக் எக்ஸாம் எந்தெந்த காரணங்களுக்காக கிளாஸ் 12 பப்ளிக் எக்ஸாம் கட் ஆஃப் இல்லாமல் நீட்டை கொண்டு வந்தாங்களோ அதே காரணங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். ஓகேங்களா. இந்த பேச்சுக்கே வரல, இதெல்லாம் பெரிய எஜுகேஷனிஸ்ட் பேச வேண்டிய விஷயம். நான் உங்களோட பிரதர், நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா 3வது விஷயத்துக்கு வரேன். ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட் வாட் யூ ஷுட் டு, வாட் வி ஷுட் டு, இதான முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அசியூம், ஓகேங்களா, அசியூம் தே ஆர் கோயிங் டு பிரிங் எ சேஞ்ச், ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறாங்கன்னா உங்களை கண்டிப்பாக தொடவே முடியாது. நீட் எக்ஸாம் ஒரு கொண்டு வரதுக்கு முன்னாடி 2 வருஷம் ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எப்படி இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அப்படி நினைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ தான் அவங்களோட 11th அடியெடுத்து வைக்க போகிறாங்களோ அவங்க அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பேசிஸில் தான், எந்த பேசிஸில் அவங்க வந்து மெடிக்கல் என்ட்ரன்ஸ் இருக்க போகுது, மெடிக்கல் அட்மிஷன் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். தெளிவான கண்ணோட்டத்தில் தான் அவங்க 11th அடி எடுத்து வைக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே அவங்களால ரெடியாக இருக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இது ஈஸி கிடையாது. வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஈஸியாக தெரியும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை அதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரியும். ஓகே ஃபைன். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இட் வில் நாட் அஃபெக்ட் நீட் 2021 அண்ட் 2022. ஓகேங்களா. நீங்கள் வந்து தைரியமாக உங்களோட ப்ரிப்ரேஷனில் இறங்குங்க. எந்த ஒரு சேஞ்சும் நான் சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க, இப்போதைக்கு வர வாய்ப்பு கிடையாது, எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்கள் யூ ஸ்டே இன் யுவர் பொசிஷன், நீங்கள் போயிட்டு எக்ஸாமுக்காக படிங்க. எந்த ஒரு வாய்ப்புகளும் இப்போதைக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணாது. யூ கண்டினியூ ப்ரிப்ரேஷன் ஆன் யுவர் ஓன் பேசிஸ். என்ன பண்ணுறதுன்னா ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து பார்த்தா, நான் உங்கள் இடத்துல இருந்து பார்த்தா என்ன தெரியுமா, என்னை ஏன்பா இப்படி வச்சு எல்லா பக்கமும் அணை கட்டுறீங்க. இப்போ தான் வந்து ஆஸ் அ ரிப்பீட்டருக்கு வந்து இன்னும் ரொம்ப கஷ்டம். போன வருஷமே போஸ்ட்போன் சொல்லி தான்ப்பா நான் இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்கீங்க. இந்த வருஷம் நாளனா போஸ்ட்போன் ஆரம்பித்தாங்க, அது ஓரளவுக்கு இப்போ க்ளோஸ் ஆகிட்டு August 1 தான் எக்ஸாமுங்கிற ஓரளவுக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. அந்த மைண்ட் செட்டில் இப்போ ஸ்டடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு பெரிய இடியை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சிருக்கோன்னு. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இட் ஹேப்பன்ஸ். இதை தான் வந்து சோதனைகள். உங்களோட ப்ரிப்ரேஷன், உங்களோட மிகப்பெரிய கனவு அடையிறதுக்கு கடவுள் ஒரு சோதனை தராங்கன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சோதனையை சாதனையாக கன்வெர்ட் பண்ணுறது தான் உங்களோட ஒரு குறிக்கோள். இதை யாரெல்லாம் பண்ணுறாங்களோ டெஃபினட்டாக தே வில் சக்சீட். நடக்கும், கவலைப்படாதீங்க. ஸ்டே மோட்டிவேட்டட். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. உங்களை அன்அஃபெக்டடாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களை எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. யூ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஓன் ப்ரிப்பரேஷன். எதுவும் பதட்டப்படாமல் தைரியமாக உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம சேனல் நிறைய பேர் கேட்டதுனால கிளாஸ் 12 ஸ்கெடியூலுக்காக ஸ்டடி வித் மீ சீரிஸ் நான் ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கான ஸ்கெடியூல் உங்களை வந்து ரீச் ஆயிருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள். 11th படிக்கிறவங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ now it's your time for preparation. உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது முக்கியமான அப்டேட் தேவைன்னா நான் கண்டிப்பாக தெளிவான ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க குழுவோட அப்டேட்ஸ் வந்து நான் வரப்போ முக்கியமாக உங்கள் மைண்ட் அஃபெக்ட் பண்ணாத வரை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபார் தட்
இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வந்தால் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்ல நினச்சேன். ஸோ இஃப் யூ ரியலி என்ஜாய் திஸ், உங்ககிட்ட ஒரு தெளிவான கிளாரிட்டி வந்திருக்கு நினச்சிங்கன்னா ஹிட் லைக், டூ சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். தேங்க்யூ ஆல் கைஸ். இட்ஸ் சுதர்ஷன் signing off from Neet Strategies Tamil. Bye.